வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பானகம் குடித்த வராகியம்மன் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பானகம் நாங்க வந்து வராகியம்மனை வாங்கி, வராகியம்மன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. இதுதான் வராகியம்மன், வராகியம்மனோட விக்கிரகம். இது போட்டோ வாங்கி வச்சும் கும்பிடலாம், இந்த மாதிரி சிலை வாங்கி வச்சும் கும்பிடலாம். சிலை வாங்கி வச்சீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பான முறையில டெய்லி நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணுங்க. அப்புறம் பானகம் வைக்கணுங்க செய்யலாங்க. இந்த வராகியம்மன் விக்கிரகம் போட்டோ வாங்கி வச்சா இதெல்லாம் தேவையில்லைங்க. போட்டோ வாங்கி வச்சீங்கன்னா நீங்க சும்மா நார்மலாவே கும்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க. இந்த விக்கிரகம் வாங்கி வச்சதுல இருந்து எங்க வீடு உண்மையிலேயே சுபிச்சமா இருக்கு. அவங்க எந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தாங்க பானகம் குடிப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வராகியம்மன் வந்துட்டாங்க, அதனாலதாங்க நம்ம பானகத்தை வச்சு அவங்க குடிச்சிட்டாங்க. இது என்னைக்கு குடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு. என்னன்னைக்கெல்லாம் வைக்கணும் பானகம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி, இந்த 3 நாளைக்கு வைக்கணுங்க. பிளஸ் பௌர்ணமி, இந்த 4 நாளைக்கு நீங்க கண்டிப்பான முறையில பானகம் வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க. வராகியம்மனுக்கு ஏத்ததே பானகம் ஒண்ணுதாங்க. நீங்க நெய்வேத்தியம் என்ன வச்சாலும் பரவாயில்ல. நெய்வேத்தியமா என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிழங்கு வகைகள்ங்க. நீங்க சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உருளைக்கிழங்கு வைக்கலாங்க. சாதாரணமா உருளைக்கிழங்கு வச்சு நீங்க கும்பிடலாங்க. அதாவது பானகம் வந்து எல்லார் வீட்லயுமே குடிக்க மாட்டாங்கங்க. ஒரு சில வீடுகள்ல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பானகம் குடிக்கிறதுல வச்சே நீங்க பார்க்கலாம். இதை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். மக்களே பாருங்க, வராகி அம்மனுக்கு நான் பானகம் தயார் பண்ணி எடுத்து வச்சு கொடுக்குறேன். இதை நான் நம்புறது இல்லாமல் எல்லாருமே இதை பார்த்து பிரமிக்க ஊட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக பானகம் சாப்பிட்றாங்கன்றதை பாருங்கள் நீங்களே. இது நிஜமாகவே நடந்ததுங்க. எங்கள் வீட்டு பூஜை அறையில் நாங்கள் பானகம் தயார் பண்ணி எடுத்து வராகி அம்மனுக்கு கொடுத்தோம். அந்த ஸ்பூனில் ஒரு துளி கூட கீழே விழுகாமல் அவ்வளோ அழகாக குடித்தாங்க. எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. வராகி அம்மன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத நான் நல்லாவே உணர்ந்தேன். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வராகி அம்மனுக்கு பானகம் எப்படி தயார் பண்ணணுங்க? பானகமா அது எப்படி நீங்க தயார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல 2-3 வெல்லம், மண்டை வெல்லம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய், இந்த 2ஐயுமே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி பண்ணினத கொஞ்சோண்டு தண்ணியில இது 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி வராகி அம்மனுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. நீங்க பானகம் வச்சாலே அவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்கங்க. வராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது செம்பருத்தி பூ தாங்க. எங்க இருந்தாலும் நீங்க பறிச்சுட்டு வந்து வராகி அம்மனுக்கு வைங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வராகி அம்மன் வந்து உள்ள வந்துருவாங்க. இந்த வராகி அம்மன் வந்து கும்பிட்டா என்ன பலன்க இருக்கும், எதனால நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து எதிரிகளா இருந்தாலும் சரி, உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும், வெளியாட்கள் யாரா இருந்தாலும், அக்கம் பக்கத்து வீட்டார்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே வராகி அம்மன் காட்டி கொடுத்துருவாங்கங்க. இவங்க வந்து நல்ல எண்ணத்தோட வரல, உங்களுக்கு தீங்கு விளைவிக்க தான் வராங்க அப்படின்றத அதை வந்து காட்டி கொடுத்துருவாங்கங்க. இது நான் வந்து உணர்ந்தேன். வேற நீங்க என்ன நினைச்சு அந்த வராகி அம்மனை கும்பிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த சிலையை வந்து வைக்கலாமாங்க, என்னங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில் வைக்கலாங்க. இதுல எந்தவித பாகபட்சமும் கிடையாது. கண்டிப்பா நீங்க வச்சு வழிபடலாம். எந்த சாமியை கும்பிட்டாலும் பரவாயில்ல, வராகி அம்மனை வச்சு நீங்க வழிபடலாம். ரொம்பவே சுபிட்சமா இருக்கும். நான் கும்பிட்டேன், எனக்கு ரொம்ப சுபிட்சமா இருந்துச்சு. இந்த சிலையை வாங்கி 48 நாள் நாங்க வந்து பூஜை பண்ணுவோங்க. முதல்ல எடுத்ததுமே பானகம் வச்சதும் குடிக்கல. நாங்க அதையும் நாங்க வந்து எடுத்து பார்த்தோம், பட் ஆனா குடிக்கல. நாங்க 2வது 48 நாள் கழிச்சு நாங்க பூஜை பண்ணி 48 நாள் அதை வந்து வழிபாடு பண்ணி அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்கள வந்து நாங்க பூலாம் போட்டு நெய்வேத்தியமா டெய்லி சக்கரைக்கிழங்கு இல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது 48 நாளைக்கு நாங்க வச்சோங்க. சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு டெய்லிலாம் வைக்க தேவையில்லைங்க. பௌர்ணமி, அமாவாசை,
பஞ்சமி, செவ்வாய், வெள்ளி இந்த கிழமைகளில் மட்டும் நீங்கள் வச்சு கும்பிட்டீங்கனாலே போதுங்க. மற்ற கிழமைகளில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும். ஆனால் ரொம்ப உகந்த நாள் பஞ்சமி தாங்க. பஞ்சமி என்னைக்கு வந்தாலும் வராகி அம்மனுக்கு உயிர் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு அது தெரியும். அந்த நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு பண்ணாலும் நீங்கள் அந்த வராகி அம்மனை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. என்ன நினச்சி நீங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்போ, பிள்ளைங்க குழந்தை பிறக்கலை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குடும்ப கஷ்டம், கடன் எல்லா பிரச்சனையுமே ஒழிச்சிருங்க. இந்த வராகி அம்மன் விக்கிரகம் வாங்கி வச்சாலும் பரவாயில்ல, வராகி அம்மன் போட்டோ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா போட்டோவை விட விக்கிரகத்துக்கு அதிக உயிர் இருக்கு, அதிக பலன் இருக்கு. நான் வச்சு வழிபாடு பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு அதனுடைய பலன் அடைஞ்சேன். அதனாலதான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.